ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறுதிமொழிகளின் வெற்றிக்கு 5 குறிப்புகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் தினசரி வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்குவதற்கான நேர்மறையான மற்றும் சக்திசாலியான எண்ணங்கள்தான் உறுதிமொழிகள் ஆகும். அவை நம்முடைய உடல், சுற்றியுள்ள மனிதர்கள், சுற்றுப்புறச் சூழல் அனைத்திலும் நல்ல மற்றும் நேர்மறையான ஆன்மீக ஆற்றலை பரப்புகின்றன. இந்த ஆற்றல் நம்முடைய உடல் நலம், உறவுகள், பொருளாதார நலன், அத்துடன் தனிப்பட்ட வாழ்க்கையின் நலன், தொழில் வாழ்க்கையின் நலன் முதலியவற்றை உருவாக்குகிறது. இது நம்முடைய குறிக்கோளை நேர்மறையாக ஆக்குகிறது. இப்படிப்பட்ட நேர்மறை குறிக்கோள் நமது வாழ்க்கையின் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கு சாவியாக ஆகுகிறது. வாழ்க்கையில் நாம் விரும்பிய பலனை உருவாக்குவதற்கும் எதிர்மறை சூழ்நிலைகளை நேர்மறையாக மாற்றுவதற்கும் உறுதிமொழிகள் ஒரு முக்கியமான கருவியாக விளங்குகின்றன. உறுதிமொழியின் வெற்றிக்கு 5 குறிப்புகளை பார்க்கலாம். 1. உங்களுடைய நாளை 15 நிமிட தியானத்துடன் ஆரம்பம் செய்ய வேண்டும். அதன் பிறகு 15 நிமிடங்கள் ஆன்மீக ஞானத்தை படிக்க வேண்டும். நீங்கள் படித்த அந்த ஞானத்திலிருந்து ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். முழு நாளும் அதை பயிற்சி செய்யுங்கள். காலையில் நீங்கள் செய்யும் தியானம் அந்த உறுதிமொழியை பயிற்சி செய்வதற்கு தேவையான மனோபலத்தை கொடுக்கும். 2. நீங்கள் உருவாக்கிய அந்த உறுதிமொழியை காலையில் நீங்கள் விழித்து எழுந்ததும் எதையும் உண்பதற்கும் அருந்துவதற்கும் முன்பு முதல் வேலையாக ஒரு நேர்மறை எண்ணமாக உங்களுடைய மனதில் வெளிப்படுத்த வேண்டும். இதை ஒரு நாளில் 10 to 15 முறை செய்ய வேண்டும். 3. உங்களுடைய உறுதிமொழி உங்களால் அனுபவம் செய்யப்படுகின்றதா அல்லது மீண்டும் மீண்டும் மனதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது அந்த உறுதிமொழியின் வெற்றியை அதிகரிக்கிறது. ஏனெனில் அனுபவம் செய்யப்பட்ட உறுதிமொழி அதிகமாக நேர்மறையான மற்றும் சக்திசாலியான அதிர்வலைகளை பிரபஞ்சத்தில் பரப்புகிறது. இது அதிகப்படியான நேர்மறை விளைவை மீண்டும் மீண்டும் நமக்கு கொண்டு வருகிறது. 4. உங்களுடைய உறுதிமொழியை நேர்மறை நிறைந்த வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உதாரணமாக, நான் செய்வேன் என்பதற்கு பதிலாக நான் செய்கிறேன். இதுபோல் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய உறுதிமொழியை அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைக்கேற்ப அமைத்து கொள்ளலாம். 5. முழு நாளும் அதே உறுதிமொழியை பயிற்சி செய்ய வேண்டும். சில நேரங்களில் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இன்னும் அதிகமான பலனை அடைய அதே உறுதிமொழியை சில நாட்களுக்கு பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.